It's yum. Really good. பல்லவி என்னாச்சு? ஒன்றும் இல்லை சொன்னா நானும் சிரிப்பேன்ல. அது என்னன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்ல நான் சொல்றேன். சரி நான் தான் சொல்றேன் இரு. அது நான் சொல்றேன். சரி என்னன்னா சென்னையில நான் சொல்றேன் இரு. இல்ல நான் சொல்றேன் ஓகே. சென்னையில சைதாப்பேட் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு மெஸ் இருக்கு. சோ நானும் அது கார்த்திக் ஒன்றும் இல்லை பிரதர். மேடம்க்கு பிரியாணி சாப்பிட பிடிக்கும். சரி தெரிஞ்ச மெஸ்ல பிரியாணி சாப்பிடலாமேன்னு போனோம். சாப்பிட்ட பிறகு பில் எடுத்துன்னு வந்து கொடுத்தான். சரி பில்லு கட்டாம இங்கேருந்து போகணும்னு அப்படின்னு சேலஞ்ச் பண்ணான். நானும் எந்திரிச்சு அப்படியே நடக்க ஆரம்பிச்சேன். ஹோட்டல்காரன் பின்னாடியே அப்படியே துரத்த ஆரம்பிச்சிட்டான். நான் ஓடுற ஸ்பீடுக்கெல்லாம் அவனால மேட்ச் பண்ண முடியல. அப்படியே ஓடிட்டான். அவ்வளோதான் பிரதர். ஐயோ இவனை நம்பாத. அப்படியெல்லாம் நடக்கல. நான் சொல்றேன். சோ சாப்பிட்டு முடிச்சதும் காசு கொடுக்காம இங்க இருந்து எஸ்கேப் ஆனா ரொம்ப அட்வென்ச்சரஸா இருக்கும்னு இவன் தான் சொன்னான். சரி ஓகேன்னு 2 பேரும் எஸ்கேப் ஆனோம். அன்னையில இருந்து சைதாப்பேட் போகும்போது நடந்து போனாலும் சார் ஹெல்மெட் மாட்டிக்கிட்டு தான் போயிட்டு இருப்பாரு. ரொம்ப சிரிக்காதீங்க. அட்வென்ச்சர் சொன்னதால தான் பிரதர் பண்ணேன். இல்லைன்னா பேமெண்டால ரொம்ப கரெக்டாக இருப்பேன். புரியுதா? கிழிச்ச பெசநகர் பீச்ல அன்னை ஃபிஷ் ஸ்டால்ல இருந்து 5 பிளேட் வஞ்சர மீன் சாப்பிட்டியே, அதுக்கு யாரு காசு கொடுத்தா? அதெல்லாம் சூப்பர் மார்க்கெட் கல்லால இருந்து எடுத்தது. தோடா ட்ரிபிள் கேன்ல பாஷா அல்வா கடையில் குலோப் ஜாமுன் சாப்பிட போவோமே, அதுக்கு நீயா கொடுத்த? நடுராத்திரியில் ஐஸ்கிரீம் சாப்பிட போவோமே, ஞாபகம் இருக்கா? அதுக்கெல்லாம் என்ன உங்க சூப்பர் மார்க்கெட்டா கொடுத்தது? எல்லாம் நான் கொடுத்தேன் பிரதர். சூப்பர் மார்க்கெட்டா? சூப்பர் மார்க்கெட். என் சூப்பர் மார்க்கெட்டை பத்தி தப்பா பேசாத. அப்படிதான் பேசுவேன். கிடையாது. கடையில சாக்லேட் இருப்பாங்க பிரதர். சாணி மாதிரி சொதன்னு இருக்கும். ஒரு ஃப்ரிட்ஜ் கூட ஒழுங்கா ஒர்க் ஆகாது. சூப்பர் மார்க்கெட்டா? உனக்கு கொடுத்ததெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அது ஏன்னா நீ பக்கத்து கடையில வாங்கி கொடுப்பேன். You too much. என்னாச்சு? அப்போ சாப்பிடுங்களே. செமக்கா. பல்லவி பைத்தியமா? கத்தி வச்சிருந்தான். குத்தி இருந்தா என்ன பண்ணுவேன்? அதுவும் சாதாரண ஹேண்ட்பேக்காக. அது சாதாரண ஹேண்ட்பேக் இல்லை கார்த்திக். அது நான் பல்லவி கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட். நீ அது பொருளாக பார்க்குற, நான் அது இனிமையான ஞாபகமாக பார்க்குறேன். கார்த்திக் குட் நைட். குட் நைட். ஹோல்ட் ஆன். எங்க போறீங்க? கார்த்திக் இட்ஸ் ஆல்ரெடி 12. நீயும் போய் தூங்க பாரு. நீங்க 2 பேரும் தூங்கினா எனக்கு எப்படி தூக்கம் வரும்? வாட்னா பயமா இருக்கு. சிங்கிள் பங்களால தங்குறதும் பங்களால சிங்கிளா இருக்கிறதும் ஹாரபிள் பிரதர். பென்ட் ஹவுஸ்லேயே தனியாக தங்குறதுக்கு எத்தனை நாள் கஷ்டப்பட்டேன் உனக்கே தெரியும்ல. அதுக்கு அதுக்கு என்ன பண்ண? பல்லவி நீ போய் தூங்கு. நான் கார்த்திக் ரூம்ல தூங்கிக்கிறேன். நாளைக்கு காலை சீக்கிரமா எழுந்திரிச்சு ட்ரெக்கிங் போகணும். ரெடியா இருங்க. ஓகே. குட் நைட். குட் நைட். கார்த்திக் சொல்லு பல்லவி. Sweet dreams. ப்ரோ நீங்க கொரட்டை விடுவீங்களா? சம்டைம்ஸ். நான் ஆல் த டைம். டோன்ட் வரி. உங்க கொரட்டையும் என் கொரட்டையும் சேர்ந்து நல்லிஃபை ஆயிடும். நிம்மதியா தூங்கலாம். நான் 3வது தடவை சொல்றேன் குட் நைட்.